கார்த்திக புராணம் 6வது அத்தியாயம். ஓபாமையே, பஞ்ச உஷத்காலத்தில் நித்திரை விட்டொழிந்து எள்ளு, தருபை, அக்ஷதை, சந்தனம், புஷ்பம் முதலியவைகளை எடுத்துக்கொண்டு புண்ணியமான பாகீரதி என்னும் கங்கையை அடைந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து ஸ்நானம் பண்ணுவதற்காக மகா சங்கல்பம் செய்து தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து நித்திய கர்மாக்களை அனுஷ்டித்து தீர்த்த தேவதைகளின் பிரீத்திக்காக கமலாபதியாயும் ஷீராப்தி சயனராயும் ஹிருஷிகேஷராயும் விளங்குகின்ற ஸ்ரீமன் நாராயணனை தியானித்து வணங்கி அர்க்கியம் கொடுக்க வேண்டும். அப்படி செய்வதால் பகவானுக்கு பிரீத்தி ஏற்பட்டு நமது இஷ்டங்களை பூர்த்தி செய்வார். மேலும் பகவான் வைகுண்டத்திலும் பிரியாகையிலும் பதரிகாசிரமத்திலும் துவாரகையிலும் பக்தர்களின் ஹிருதய கமலத்திலும் சதா வாசம் பண்ணுகிறார். இந்த பகவானுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ரிஷி சிரேஷ்டர்கள் செய்யும் யஜ்ஞம், யாகம், தபம் முதலியவைகளை எல்லாம் தேவர்களுடன் பிரசன்னமாக இருந்து ரட்சித்து வருகிறார். ஹே பாமா, எவன் ஒருவன் கார்த்திகை மாதத்தில் முற்கூறிய ஸ்நான முறைப்படி ஸ்நானம் செய்து ஹே கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, என்னால் செய்யப்பட்ட ஸ்நானம், ஜெபம், தபம், நித்திய நைமித்திய சத்கர்மாக்கள், தானம், தர்மம் முதலியவைகளின் பலத்தை யாவும் தங்களுக்கே சமர்ப்பிக்கின்றேன். இதை ஏற்றுக்கொண்டு என்னை அனுகிரகிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்த்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு பகவானிற்கு அர்க்யப்பிரதானம் அளிக்கிறானோ அவன் மறுபிறவியின்றி சாஸ்வதமாக வைகுண்டத்தில் ஸ்வர்க்க போகத்தை அனுபவிப்பான். ஹே பாமா, இன்னும் கேள். இந்த பாகீரதி என்ற கங்கையானது மிகவும் பரிசுத்தமானது. இந்த தீர்த்தத்தில் சிவனும் விஷ்ணுவும் சூரியனும் வாசம் பண்ணுகிறார்கள். கங்கையில் ஸ்நானம் செய்யும் பொழுது நாபி அளவுக்கு மேல் போகாத ஆழத்தில் இறங்கி முறைப்படி ஸ்நானம் செய்ய வேண்டும். கிரகஸ்தர்கள் நெல்லி பருப்பை கொண்டும் விதவைகளும் சந்நியாசிகளும் துளசியடி மண்ணை கொண்டும் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும். கார்த்திக விரதம் அனுஷ்டிப்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரும் துவிதியை, சப்தமி, அஷ்டமி, நவமி, திரையோதசி, அமாவாசை, பௌர்ணமி முதலிய திதிகளில் எள்ளு, நெல்லிப்பருப்பு இவைகளை கொண்டு ஸ்நானம் செய்யக்கூடாது. சரீர சுத்திக்காக முதலில் ஒரு தரம் ஸ்நானம் செய்த பின் மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் செய்ய வேண்டும். வைதிகர்கள் வேத மந்திரங்களை சொல்லிக்கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும். வைதிகம் அல்லாதவர்களும் ஸ்திரீகளும் புராண மந்திரங்களை சொல்லி ஸ்நானம் செய்து முடித்து சுத்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டு ஹே பகவான், ஓ இந்திராதி தேவர்களே, நான் கார்த்திக விரத தர்மத்தை விடாது அனுஷ்டிக்கவும் சதா தங்கள் பாத சேவையை மறவாதிருக்கவும் அருள் புரிய வேண்டும். தேவர்களின் மந்திர சித்தி பெற்ற ஓ முனீஸ்வரர்களே, தாங்களும் சகல தேவர்களும் என்னை ரட்சித்தருள வேண்டும். கங்கை முதலிய மகா நதிகளும் சப்த சாகரங்களும் என்னை புனிதமாக்கி அருள் புரிய வேண்டும். உத்தமமான பதிவிருதைகளும் ஏகாதச ருத்திரர்களும் துவாதச ஆதித்யர்களும் யக்ஷ கிண்ணர கிம்புருட பன்னக சித்தர்களும் கந்தர்வர்களும் சகலமான ஔஷதிகளும் மகா பர்வதங்களும் என்னை ரட்சித்து அருள் புரிய வேண்டும். ஓ பரமாத்மனே, உனது திவ்ய பாத கமலத்தில் சேர்ந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து கையில் பவித்திரத்தை தரித்து கொண்டு அக்ஷதைகளால் தேவ ரிஷிகளையும் எல்லால் பித்ருக்களையும் உத்தேசித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். எள்ளு அதிகமாக உபயோகித்து தர்ப்பணம் செய்வதால் பித்ரு தேவதைகள் மிக்க திருப்தி அடைந்து அநேக கோடி கர்ப்பகாலம் வரை ஸ்வர்க்கத்தை அனுபவிப்பார்கள். பின்னர் பகவானுக்கு தீர்த்த தேவதைகளும் கந்தமூல கனி வர்க்கங்களுடனும் சந்தன புஷ்ப தாம்பூலாதிகளுடனும் பூஜித்து பகவானை பிரார்த்தித்து ஹே பகவான், தாங்கள் லக்ஷ்மி சமேதராக பிரசன்னமாகி என்னால் கொடுக்கப்பட்ட அர்க்கியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி அர்க்கிய பிரதானம் கொடுக்க வேண்டும். பின்பு வைதீக உத்தமர்களுக்கு தம்மால் இயன்ற அளவு தான தர்மங்கள் செய்து பூஜிக்க வேண்டும். ஓ பாமையே, வைதீக உத்தமர்களை பூஜிக்கும் விதத்தை விவரமாக கேள். முதலில் அவர்களை கிழக்கு முகமாக நிற்கச் செய்து பாத பிரக்ஷாலனம் செய்ய வேண்டும். ஏனெனில் வைதீக உத்தமர்களுடைய வலது பாகத்தில் சகலமான தீர்த்தங்களும் இடது பாகத்தில் தீர்த்த அதி தேவதைகளும் முகத்தில் வேத சாஸ்திரங்களும் மற்ற அங்கங்களில் எல்லா தேவர்களும் நிறைந்திருப்பதாலும் அவர்களை மிகுந்த பயபக்தியுடன் கிரகமாக பூஜிக்க வேண்டும். மேலும் அவர்களை சாட்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவே நினைக்க வேண்டும். ஒரு காலத்திலும் அவ்வைதீக பிராமணர்களை நிந்திக்க கூடாது. அப்படி நிந்திப்பவர்கள் பிரம்மஹத்தி தோஷம் அடைபவர்களாய் ரௌரவாதி நரகத்தை அடைவார்கள். கார்த்திக விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் இவ்விதமாக வைதீக பிராமணர்களுக்கு பூஜை செய்து தான தர்மம் கொடுத்து விஷ்ணு புராணங்களை சிரவணம் செய்ய வேண்டும். மேலும் விஷ்ணு புராணங்களை சொல்லுகின்ற பௌராணிகர்களுக்கும் பூஜித்து தமது இல்லத்திற்கு அழைத்துச் சென்று சோடசோபச்சாரங்கள்
தானங்கள் செய்து அன்னமிட வேண்டும். இவ்விதமாக முறை தவறாமல் விரதத்தை அனுஷ்டிப்பவன் விஷ்ணுவுக்கு சமமான தேஜஸையும் சக்தியையும் அடைவான். இவ்விரதமானது விஷ்ணுவுக்கு மிகவும் பிரீத்தியானது. இதை காட்டிலும் உயர்ந்த விரதம் இவ்வுலகத்தில் வேறு கிடையாது. மேலும் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் தாபஜ்வரம், அதிசாரம், குன்மம், கிராணி, மேகம், மாந்தம், வாதம், கண்ணசூலம், நாசிசூலம், மூலக்கிரந்தி, பாண்டு, ஷயம், பித்தம், பைத்தியம், ஸ்லேஷ்மம், குஷ்டம், வெண்குஷ்டம், இரத்த குஷ்டம், கருங்குஷ்டம், புழுக்குஷ்டம், நேத்திர ரோகம், கர்ணரோகம் முதலிய சகல விதமான வியாதிகளும் நிவர்த்தியாகும். அபமிருத்யு தோஷம் முதலான சகல பாவங்களும் விலகி நீண்ட ஆயுளும் விருத்தியாகும். சகல சம்பத்தும் வந்தடையும். ஹே பாமா, இன்றும் தேவர்களும் முனிவர்களும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள். இக்கலியுகத்தில் மானிடர் யாவரும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இப்படி அனுஷ்டிப்பதால் புத்திர பேறு இல்லாதவர்களுக்கு, விசேஷமாக சந்தான விருத்தியும், சுமங்கலிகளுக்கு சகல தனதானிய சம்பத்தும், பதிபக்தியும், தேவ பக்தியும் உண்டாகும். கன்னிகைகளுக்கு நல்ல புத்தியும் கல்வியும் நல்ல வரனும் ஏற்படும். அமங்கலிகளுக்கு ஞான வைராக்கிய சித்திக்கும். கடைசியில் யாவருக்கும் பகவான் தனது சாம்ராஜ்ய பதவி தந்து அருள் புரிவார் என்று பகவான் நாரத முனிவர் பிருது மகாராஜாவுக்கு சொன்ன கங்கா தீர்த்த ஸ்நான மகிமையை பாமைக்கு எடுத்துரைத்தார். ராதே கிருஷ்ணா. கார்த்திக புராணம் 7வது அத்தியாயம். சத்யபாமாயானவள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பார்த்து, ஹே நாதா, தாங்கள் எடுத்துரைத்த தீர்த்த மகிமைகளையும் ஏகாதசி விரத விவரங்களையும் கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இன்னும் இந்த கார்த்திக விரதம் செய்கின்றவன் அனுஷ்டிக்க வேண்டிய நியமங்களை எனக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, பகவானாகிய கண்ணபிரான் மந்தகாச முகத்தினராய் பாமையை நோக்கி, ஹே சத்யபாமினி, உனது விருப்பப்படியே சொல்கிறேன், கேள். பகவானை ஆராதனை செய்யும் பொழுது கிருத்த, திரேதா, துவாபர யுகங்களில் மாமிசம், மது, தட்டாம்பயிறு இவைகளை முறையாக பாகம் செய்து பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்டது. இக்கலியுகத்தில் மாமிசத்திற்கு பதிலாக உளுந்தும், மது என்கின்ற சாராயம், கள் முதலியவற்றுக்கு பதிலாக தேனும், தட்டாம்பயிருக்கு பதிலாக கொழுக்கட்டையும் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். மேலும் கார்த்திக விரதத்தை அனுஷ்டிக்கிறவன் பராணம், பரது ரோகம், கடல் யாத்திரை, நல்லெண்ணெய், பழைய சாதம், மாமிசம், சூர்ணம், வண்டு விழுந்த தானியங்கள், துஷ்ட மிருகங்களின் பால் முதலியவைகளை அறவே நீக்கிவிட வேண்டும். பகற்காலத்தில் நித்திரையையும், பாத்திரமின்றி கைகளில் வைத்து போஜனம் செய்தலும், 4 வேளைகளில் அன்னம் புசித்தலும் கூடாது. துலா மாதத்தில் நரக சதுர்தசி அன்று எண்ணெய் ஸ்நானம் செய்து நூதனமான வஸ்திரங்களையும் ஆபரண வகைகளையும் மகாலட்சுமியின் சன்னிதானத்தில் வைத்து தூப தீபம் காட்டி நெய்வேத்தியம் படைத்து பூஜை செய்து பின்பு நூதன வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் அணிந்து கொள்ள வேண்டும். தீபாவளி கழிந்த பின்பு எண்ணெய் ஸ்நானம் செய்வது கூடாது. காய்கறி வகைகளில் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கண்டங்கத்திரி, முள்ளங்கி, நாளிக்கிழங்கு, முருங்கைக்காய், சுரைக்காய், பின்னாக்கு, வெண்மையான கத்திரிக்காய், பெரும் பூசணி, முள்ளிக்காய், விலாங்காய் முதலியவைகளை உபயோகிக்க கூடாது. மாதா, பிதா, குரு, தெய்வம், வைதிகர்கள், அரசன், ஸ்திரீகள் முதலியவர்களை நிந்திப்பது அறவே கூடாது. தூரமான ஸ்திரீகளுடன் பேசவும் அவர்களை பார்க்கவும் கூடாது. மிலேச்சர்கள், துக்குணமுள்ளவர்கள், வேதத்தையும் தெய்வத்தையும் நிந்திப்பவர்கள் முதலிய மனித உருவில் தோன்றும் மிருகங்களுடன் சம்பாஷிக்கலாகாது. காசரோகம் உள்ளவர்கள் சமைத்த உணவு பதார்த்தங்களும், பிறப்பு தீட்டு உள்ளவர்களுடைய வீட்டில் சமைத்த அன்னமும், இறப்பு தீட்டு உள்ளவர்கள் வீட்டில் சமைத்த அன்னமும், 2வது தடவை சமைத்த உணவு பதார்த்தங்களும், கருகிய உணவுப் பொருள்களும் உண்ணலாகாது. விரத தினங்களில் பெரும் பூசணி, முள்ளங்கி, முள்ளிக்காய், மாதுளை, நெல்லிக்காய், தேங்காய், சுரைக்காய், கருணைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், பிரண்டை, கீரைத்தண்டு, அரைக்கீரை, சிறுகீரை முதலியவைகளை உபயோகிக்க கூடாது. மகாவிஷ்ணுவுக்கு பிரீத்தியான நெல்லிக்காய் மாத்திரம் வைதீக உத்தமர்களுக்கு படைத்த பின் மீதியை உபயோகிக்கலாம். இப்பேற்பட்ட நியமங்கள் தவறாமல் மனதை எங்கும் ஓடவிடாமல் சதா பகவானையே ஸ்மரித்துக்கொண்டு பகவானை ஆராதித்து சந்தோஷிக்கச் செய்ய வேண்டும். இரவில் சிறிது நேரம் ஜாகாரமாக இருந்து ஹரிநாம ஸ்மரணம் செய்து பின்பு சயனித்தல் வேண்டும். இந்த பிரகாரம் எவன் ஒருவன் கார்த்திக விரதத்தை அனுஷ்டிக்கிறானோ அவன் அந்நிய காலத்தில் யமதர்மனுடைய பாதை நீங்கியவனாய் வைகுண்டம் பதவி அடைவான். யாகம், யக்ஞம் முதலிய கர்மாக்களை அனுஷ்டித்தவர்களுக்கு ஸ்வர்கபோகமும் வைகுண்ட பதவியும் கிடைக்கும். ஆகையால் யாகம் யக்ஞங்களை காட்டிலும் கார்த்திக விரதமே சிரேஷ்டமானது. உலகத்தில் உள்ள சகலமான புத்தி, முக்தி, பிரதக்ஷேத்திரங்களில் யாத்திரை செய்த பலன்கள் யாவையும் இக்கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு தானாக சித்திக்கிறது.
இந்திராதி தேவர்கள் விஷ்ணுவால் ஏவப்பட்ட கார்த்திக விரதியை ரட்சணம் செய்வார்கள். இக்கார்த்திக விரதியில் இருக்கும் இடத்தில் பூதம், பைசாசம் முதலிய துஷ்ட தேவதைகளும் அணுகாது. சாஸ்திரோத்தமாக சொல்லப்பட்ட விவரங்களிலேயே இக்கார்த்திக விரதத்தின் பலனை எடுத்துரைக்க நான்முகம் படைத்த பிரம்மதேவரும் நிகராகார். இக்கார்த்திக விரதமானது சகல பாவங்களையும் போக்க வல்லது. மகாவிஷ்ணுவுக்கு மிக்க பிரியம் உள்ளது. தவிர புத்திர பௌத்ராதி சகல சௌபாகியங்களையும் அளிக்க வல்லது. மேலும் சகலமான தீர்த்த ஸ்தல தேவாலயங்களை சேவித்த பலனையும் தரவல்லது என்று கண்ணன் சத்யபாமைக்கு விளக்கி கூறினார். ராதே கிருஷ்ணா. கார்த்திக புராணம் 8வது அத்தியாயம். கேளாய் சத்யபாமா, இனி துளசி விருட்ச மகிமையை சொல்கிறேன். ஹே பிரியே, துளசி விருட்சமானது ஸ்ரீமன் நாராயணுக்கு அத்தியந்த பிரீத்தியை தரவல்லது. ஆகையினால் துளசி விருட்சத்தை சாக்ஷாத் நாராயணனாகவே பாவித்து போற்றி வளர்க்க வேண்டும். வளர்க்க வேண்டிய முறையை தெளிவாக சொல்கிறேன். துளசி செடியை நடும் இடத்தில் நாற்புறமும் சமச்சதுரமாக மணலினால் ஓர் மேடை செய்து சுத்தப்படுத்தி துளசி விதையை நட்டு மேடையின் 4 புறங்களிலும் ஒவ்வொரு துவாரம் செய்து 4 வாசல் அமைத்து வைக்க வேண்டும். துளசி மேடையை கந்த புஷ்பம், குங்குமம், அக்ஷதையால் அலங்கரித்து 4 திக்குகளிலும் புண்ணியசீலன், சுசீலன், அயன், விஜயன் என்ற 4 துவாரக பாலகர்களை மண்ணிலால் உருவமைத்து வைத்து பூஜை முதலியன செய்ய வேண்டும். துளசி பீடத்தில் 4 புறங்களிலும் 4 வகை ரத்னங்களை வைத்து அலங்கரித்து பட்டு பீதாம்பரங்களால் ஆடை முதலியன சாத்தி 5 கலசங்கள் வைத்து விஷ்ணுவை ஆவாகனம் செய்து பிராண பிரதிஷ்டை முதலியன செய்து பீதாம்பரிதாரியான ஸ்ரீமன் நாராயணனை கிரமப்படி பூஜித்து இந்திரன் முதலிய அஷ்டதிக் பாலகர்களையும் மந்திர கிரகமாக ஆவாகனம் செய்து பூஜிக்க வேண்டும். இவ்விதமாக துளசி மாடம் ஏற்படுத்தி பூஜிப்பவர்கள் இகலோகத்தில் சகல சுகபோகங்களையும் அனுபவித்து பரலோகத்தில் மோட்ச சாம்ராஜ்யம் பெறுவார்கள் என்று பகவான் சத்யபாமைக்கு துளசி விருட்ச மகிமையை கூறிவிட்டு மேலும் கூறலானார். ஹே பிரியே, கார்த்திக விரதியானவன் சதுர்தசி திதி என்று உபவாசம் இருக்க வேண்டும். ஏனெனில் தேவர்கள் துவாதசி திதி என்று துயிலெழுந்து திரியோதசி திதி என்று சுவாமியை தரிசித்து சதுர்தசி திதி என்று பகவானை பூஜித்தார்கள். ஆகையினால் அப்பேற்பட்ட சதுர்தசி திதி என்று உபவாசம் இருந்து களங்கமில்லாத மனதோடு அகில உலகங்களையும் உஜ்விக்க செய்கின்ற ஸ்ரீபதியான பகவானை தியானித்து சோடச உபசாரங்களால் ஆராதிக்க வேண்டும். அன்று இரவு கீத வாத்தியம் கோஷங்களாலும் வேத பாராயணங்களாலும் சோஸ்திரங்களாலும் பகவானை சந்தோஷப்படுத்தி நித்திரை செய்யாமல் இரவு முழுவதும் ஜாகாரம் பண்ண வேண்டும். எவன் ஒருவன் சங்கு சக்கர கதாதாரியான மகாவிஷ்ணுவுக்கு இரவில் நித்திரையின்றி வேதாத்தியான கீதகான நாம சங்கீர்த்தனங்களால் பூஜிக்கிறானோ அவனுக்கு 1000 கோதானம் செய்த பலன் உண்டாகும். நடனமாடியும் வான வேடிக்கைகளை செய்தும் பகவானுடைய சரித்திரங்களை வாசிக்கும் வைஷ்ணவர்களையும் பாகவத உத்தமர்களையும் சந்தோஷிக்கச் செய்து பகவானுடைய திவ்ய கதைகளை பாராயணம் செய்து வருபவர்கள் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளுக்கு பாத்திரமாகி சர்வலோக சரண்யமான பகவத் சரணார விந்தத்தை அடைவார்கள். மேலும் விரதனானவன் பௌர்ணமி அன்று தன்னுடைய தர்ம பத்னியோடு கூடி 30 வைதிகர்களுக்கு குறைவில்லாமல் தன் சக்தியை அனுசரித்து பாயாசம், எள்ளுருண்டை, அன்னம் முதலியவைகளை பகவானுக்கு நைவேதித்து பின்னர் அவ்வைதிகர்களுக்கு படைக்க வேண்டும். அவர்கள் சாப்பிட்ட பின்பு அவர்களுக்கு தட்சணை தாம்பூலம் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்ற பின்னர் அவர்களை வழி அனுப்ப வேண்டும். பின்பு விஷ்ணுவிற்கும் இந்திராதி தேவர்களுக்கும் துளசி விருட்சத்திற்கும் கபில நிறமுள்ள பசுவுக்கும் முறையை பூஜித்து தம்பதி பூஜை செய்து முடித்துவிட்டு அத்தம்பதிகளின் ஆசீர்வாதம் பெற்ற பின்னர் விரதையானவன் சாப்பிட வேண்டும். சாப்பிட்ட பின்பு முகத்தையும் கை கால்களையும் சுத்தம் செய்து கொண்டு பகவானை நோக்கி, ஹே பகவானே, நான் செய்த அன்னசாந்தி, தம்பதி பூஜை முதலியவைகளை தாங்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு என் முன் பிரசன்னமாகி எனது பாவங்களை போக்கி என்னை கிருத்தாந்தனாக்கி எனது மனோரதத்தை நிறைவேற்றி அதி துர்பலமாக இருக்கின்ற எனது தேகத்தை விஷ்ணு ஸ்தானமாகிய வைகுண்டத்தை அடையச் செய்யும்படி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து தான் பூஜித்த கபில நிறமுள்ள பசுவுக்கு புனர் பூஜை செய்து தன் குருவுக்கு காணிக்கையை செலுத்தி அவரது ஆசீர்வாதம் பெற வேண்டும். இந்த பரிகாரம் செய்பவர்கள் சமஸ்த போக பாகியங்களையும் விஷ்ணு சாயுஜ்யத்தையும் அடைவார்கள். மேலும் தானம், தபசு, யஜ்ஞம், தீர்த்த ஸ்நானம் முதலியவைகளை காட்டிலும் கார்த்திக விரதமானது 1000 மடங்கு உயர்ந்த பலனுள்ளது. இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதின் நிமித்தமாக தன்யர்கள், விஷ்ணு பக்தர்கள் பூஜிக்கப்படுகின்றார்கள். அதனால் இவ்விரதனுடைய அந்நிய காலத்தில் அவனால் முன்னம் செய்யப்பட்ட பாவங்கள் யாவும் நீங்குகின்றன. இக்கார்த்திக விரத மகாத்மியத்தையும் நியமங்களையும் பக்தியுடன் விஷ்ணு சந்நிதியில் சிரவணம் செய்கின்றவனுக்கு இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் உண்டாகும் பலனை காட்டிலும் அதிகமான பலன் கிடைத்து எல்லா பாவங்களிலும்
கர்மங்களில் இன்றும் விடுபட்டு மோட்ச சாம்ராஜ்ய பதவியும் உண்டாகும் என்று பகவான் பாமையிடம் சொல்ல, அதற்கு சத்யபாமையானவள், ஹே சுவாமியே, தாங்கள் இதுவரையில் சொல்லியதை கேட்டு மனம் பூரித்தேன். பரம உத்கிருஷ்டமான துளசி மகாத்மியத்தையும் அதன் உத்பக்தியையும் அறிய மிக்க ஆவலோடு இருக்கும் எனக்கு தாங்கள் அதை விஸ்தாரமாக சொல்லி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்க, பகவான் அப்படியே ஆகட்டும் என்று பாமையை நோக்கி துளசி மகாத்மியத்தையும் அதன் உத்பக்தியையும் உரைக்கலானார். ராதே கிருஷ்ணா.